மசால் வடை தான். டெஸ்ட் கிரிக்கெட் தான். அந்த மாதிரி வாட் அ டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்ங்க இந்த டே 4ல. நிஜமா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா உள்ள கேமுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. நிஜமாவே நீங்க ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு லிட்டரலி இந்த ஒரு கிரிக்கெட்டை பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எஸ் ஆஸ் அன் இந்தியன் ஃபேனா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது. பட் அட் சேம் டைம் நம்ம லயனுக்கும் சரி போலாண்டுக்கும் சரி கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். அட் த சேம் டைம் ஜஸ்பிரீத் பும்ரா பார்க்கும்போதுல யாருக்கோ கோயில் கட்டுறீங்க, இந்த மனுஷனுக்கு கோயில் கட்டுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா உயிரை கொடுத்து போலிங் போட்டுட்டு இருக்காருங்க. அவர் போடுற போலிங்லாம் அன்பலியபிள். இன்னைக்கு மட்டுமே 24 ஓவருங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லா அவர் எவ்வளவு ஓவர்ஸ் போட்டிருக்காரு தெரியுமாங்க? சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சு நீங்க வேர்ல்டு லெவல்ல யார் இந்த மாதிரி இன்ஜுரி இல்லாம ஒரு பெரிய சீரீஸா கண்டினியூஸா இவ்வளவு எஃபர்ட் போட்டு போலிங் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா அந்த மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிச்சு ஆகணும். இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவே வைக்கணும் போல இருக்கு. ஏன்னா நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சு பயங்கரமா அப்படியே அதுல விழுந்து கிடக்குறோம். ஓகே, பேட்ஸ்மேனை தான் லெஜெண்டா நம்ம வந்து கொண்டாடுவோம், எல்லாமே பண்ணுவோம், அவங்களதான் நம்ம வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்ப்போம். ஆனா இப்ப ட்ரெண்ட் மாறிட்டு வருது. ஆனா இன்னைக்கு கரண்ட் கிரிக்கெட்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் who's the number 1 கிரிக்கெட்டர் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் மட்டும் சொல்ல மாட்டேன், நீங்களும் கண்டிப்பா சொல்லுவீங்களா? இட் இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. We believe in Jesse Boy. Finishes off in style. A magnificent strike into the crowd. சாம் கான்ஸ்டாஸ், எஸ், பும்ரா ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. ஸோ சாம் கான்ஸ்டாஸ் நிறைய கத்துந்திருப்பாரு இந்த டைம்ல. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற லெவலுக்கு, அதாவது ஒரு நாள் நீ ஜெயிப்ப, ஒரு நாள் நான் ஜெயிப்பன்ற மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் ஹை கிளாஸ் பிளேயர். எப்படி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், ஸ்டார்க்கை பார்த்துட்டு நீ ரொம்ப ஸ்லோவா போடுறப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் 2-3 இன்னிங்ஸா வச்சு செஞ்சார்ல ஸ்டார்க் ஜெய்ஸ்வால. அந்த மாதிரி சாம் கான்ஸ்டாஸ்க்கும் இது ஒரு ரியாலிட்டி செக். சின்ன பையன் தான், நிறைய கத்துப்பான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டே பும்ரா என்ன ப்ரூவ் பண்ணாருன்னா, கண்ணா நீ வேணா சின்ன பையனா இருக்கலாம், சும்மா தெரிக்க விட்டுருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த ஒரு ஸ்டேஜ்ல இப்போதைக்கு நான் தான் ஹீரோ, ஓகேவான்றதான் ஆக்சுவலா பும்ரா ப்ரூவ் பண்ணாரு. அதை பார்க்கறதுக்கு செம்ம மாசா இருந்துச்சு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் டே 4 நடந்து முடிஞ்சிருச்சு. சூப்பர் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் தான் மக்களே சொல்ல முடியும். ஒரு நியூட்ரல் ஃபேனா கண்டிப்பா இன்னைக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. பீங் அன் இந்தியன் ஃபேனா பாத்தீங்கன்னா நானுமே என்ஜாய் பண்ணேன். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு சில ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் என்னடா இப்படி போகுதுன்னு சொல்லு. பட் தட்ஸ் தி டெஸ்ட் கிரிக்கெட் இல்லைங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த பர்டிகுலர் டேல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. பட் இந்தியாவோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த கம்பேக், இன்னைக்கு காமிச்ச அந்த ஒரு டிட்டர்மினேஷன், இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப பிளாட்டா இருந்தாங்க. ஒன்ஸ் அகைன் ஜஸ்பிரீத் பும்ரா தான் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. சிராஜ் ரொம்ப மட்டமா போட்டாரு. ஆகாஷ் தீப் வந்து நல்லாவே போடுறாரு, ஆனா லக்கு கிடைக்க மாட்டேங்குது, எஜ்ஜே வாங்க மாட்டேங்குது, பீட்டனா ஆயிட்டு இருந்தாரு. ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்ல. சோ பும்ராக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே இல்ல வழக்கம் போல. சோ அதனால கிட்டத்தட்ட 470 ரன்ஸ் ஆஸ்திரேலியானால அடிக்க முடிஞ்சது. சோ ஒரு டீம் 470 அடிச்சிட்டாலே ஆப்வியஸ்லி இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கேம்ல சேஃபர் சைட்ல போயிடுவாங்க. ஓகே, பட் ஸ்டில் இந்தியா வந்து செமையா ஒரு ஃபைட் பேக் கொடுத்து இந்தியா ஒரு 369 ரன்ஸ் அடிச்சு ஜஸ்ட் ஒரு 105 ரன் லீடு மட்டும் தான் கன்சீட் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான கம்பேக் போலிங்ல நிஜமாவே சல்யூட் டு அவர் இந்தியன் போலர்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. இந்த கன்சிஸ்டன்சியை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி தான் அவர் வந்து கன்சிஸ்டன்டா போடணும். இப்போ ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இப்ப நம்மளோட சேனல்ல இருக்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்துடுறாங்க, என்ன ப்ரோ சிராஜை பத்தி பேசுறீங்க, இப்ப பாத்தீங்களா சூப்பரா போட்டாருன்னு. அதாவது நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இதான் ஒரு பெரிய பிரச்சனையே. என்னன்னா ரொம்ப நாளா ஒரு பிளேயர் பர்ஃபார்மே பண்ண மாட்டான், ஆனா ஏதாவது ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவரை தலையில தூக்கி வைக்கிறது. இன்னைக்கு சிராஜ் பெர்ஃபார்ம் பண்ணது நிஜமாவே நல்லா இருந்தது. பட் ஸ்டில் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு தகுதி சிராஜுக்கு இருக்கு. ஓகே, சோ இப்பவும் நான் சொல்ல வரேன், ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு, எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல காம் டவுன் ஆகணும். அங்க ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒரு மனுஷன், இந்த சிட்டி ரோபோட் இருக்குவாங்களே அந்த மாதிரி சிட்டி போல் போடு அப்படின்னு வந்து ரோஹித் யூஸ் பண்றாரு. வசீகரன் மாதிரி ரோஹித் வந்து பும்ராவை யூஸ் பண்றாரு சிட்டியா. அப்படிதான் தெரியுது எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா சிட்டி அப்படின்னு நம்மளால வந்துடுறாரு, வந்துடுறாரு. சீரியஸா என்னப்பா இவருக்கு வந்து கால் வலிக்காதா, கை வலிக்காதா, முதுகு வலிக்காதா, போட்டுக்கினே இருக்கான் அந்த மனுஷன் இந்தியாக்காக அப்படின்ற மாதிரி இருக்கு சீரியஸா. அண்ட் இன்னைக்கு லாஸ்ட் ஓவர்லாம் அவர் போடும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சுங்க. அந்த செகண்ட் நியூ பால்ல மனுஷன் ஃபுல் டயர்டு, 120 பேஸ்ல தான் போடுறாரு. எவ்வளவு எஃபர்ட்டுங்க, சான்ஸே கிடையாதுங்க. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. முதல் முறையா இந்தியால இப்படி ஒரு போலரை நான் லைஃப்ல பார்த்தது கிடையாது. கண்டிப்பா நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த வகையில சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 விக்கெட் எடுத்துட்டோம், அவர் செலிப்ரேட் பண்ணது எல்லாமே எனக்கு புரியுது. ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிடக்கூடாதுங்க. 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி டீமோட என்ஜாய் பண்றது வேற, மறுபடியும் கிரௌட வந்து இப்படி பண்றது, அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி கொடுக்கறதா நினைக்கிறீங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு லெவல் இருக்கிற மாதிரி ஒரு போலரா இருந்தா அதை நீங்க பண்ணலாம். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் விக்கெட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி.
இதே சிராஜ் இப்ப திருப்பி நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா அவருக்கே தெரியாது. அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் காம் டவுன் ஆகணும். இஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் டு ஸ்பீக், ஆட்டிடியூட் கிடையாது. திருப்பி பாருங்க ஒரு 3 விக்கெட் எடுத்தோடனே அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வாழை சுருட்டி உள்ள வச்சிருந்தோம்ல, ஒரு லைட்டா ஒரு விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அந்த வால் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில வர ஆரம்பிக்குது. அது அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இந்தியாக்காக ஹேஸ் டு பெர்ஃபார்ம் அ லாட். 20 மேட்ச்க்கு 15 மேட்ச்க்கு ஏதோ ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் பந்தாங்க அமைக்க கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃபேன்ஸ் சில பேருங்க, அதாவது ஏன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி தலையில வச்சிருவாங்க. ஆனா அதாவது சேம் இந்தியன் ஃபேன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட்டமா விளாட்னா இன்னுமே கேவலமா ரேசிசம் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அடியில போட்டு மிதிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா நம்ம கிரிக்கெட்டா நினைச்சு அதுல சில விஷயங்களை கன்ஸ்ட்ரக்டிவா பார்த்து சொல்றோம். ஓகேவா? பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பெர்ஃபார்ம் பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணியா அது நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண, கன்சிஸ்டன்சி இருக்கா, அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில சிராஜ் நல்லா போட்டாரு. ஸோ ஹாப்பி ஃபார் இட். அட் சேம் டைம் ஆகாஷ் தீப்பும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாருங்க. அந்த மனுஷன் நேரம் 2-3 விக்கெட் எடுத்துருக்கணுங்க. ஜெய்ஸ்வால் அந்த 2 கேட்ச் விட்டாரு. அதெல்லாம் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் ஆக்சுவலா. ஏன்னா அந்த டைம்லயே மார்னஸ் லாபேஷனி அவுட் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட பேட் கமின்ஸ் கேட்ச் கூட எடுத்திருந்தா கூட மேபி இன்னைக்கு ஒரு 290 ஆல் அவுட் கூட 290 டார்கெட் கூட வந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜெய்ஸ்வால் பொறுத்தவரைக்கும் நான் திருப்பி அதான் சொல்ல வரேன், அந்த பையன் செம டேலண்ட். பட் சம்டைம்ஸ்ல அந்த ஒரு ஆர்வ போல பாருங்க, நீங்க வந்து ஃபார்வர்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது என்ன உங்களோட மெயின் ரோல் என்ன, அந்த ஃபார்வர்ட் பாயிண்ட் ஷார்ட் லெக்கோட முக்கியமான தேவைப்படுற ஸ்கில் நீங்க லோவா இருக்கணும். ஓகே, நீங்க அப்படி ஏஞ்சிக்கிறது ஓகே, இப்படியே நீங்க உட்காந்துட்டே இருக்கணும்ன்றது கிடையாது. ஆனா என்ன டைமிங்ல நீங்க ஏஞ்சிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அவர் சீக்கிரமா ஏஞ்சிட்டாரு, அப்புறம் எப்படி நீங்க அந்த பாலை கேட்ச் பண்ண முடியும்? ஒரு ஸ்பின்னர் தான் போடுறாங்க, ஃபாஸ்ட் பவுலர் ஒன்னும் போட போறது இல்ல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா குனிஞ்சுதான் இருக்கணும் ஃபார்வர்ட் பாயிண்ட்ல. ஈஸியா பிடிச்சிருக்கலாம். அதை விட ரொம்ப ஈஸியான கேட்ச் கல்லியில மார்னஸ் லாபேஷன். இது சரி, கேட்சஸ் விடுறதெல்லாம் சகஜம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கேட்சஸ் எடுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவோட சிச்சுவேஷன் வேற லெவல்ல இருந்திருக்கும் தான் நான் நினைப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு பும்ரா செமையா போட்டு, ஒரு பக்கம் சிராஜும் நல்லா போட்டு கேமை கொண்டு வந்தாங்க 91 for 6ல இருந்து. பட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் லாபேஷனி அண்ட் பேட் கமின்ஸ், அங்கதான் கேமை விட்டு தூக்கிட்டாங்க. இந்தியா கேல இருந்து கேமை விட்டு தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே செம்மையா விளாண்டாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸிங்க. பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு ஆக்சுவலா அந்த டைம்ல. சோ அவங்களோட அந்த 55-56 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் கொடுத்துச்சு. மேபி ஒரு 220 230 டார்கெட் தான் வரப்போகுது. இந்தியா சம்பவம் பண்ண போறாங்க இன்னைக்கு எம்சிஜிலன்ற மாதிரி தோணுச்சு இன்னைக்கு நாளைக்கு. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் வந்ததுனால அந்த 250 216 ஏறும் போதே அந்த ஒரு பிரஷர் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திருப்பியும் டீக்கு அப்புறம் வந்து கம்பேக் ஆகி விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சிராஜ் எடுத்தாரு, ஒரு ரன் அவுட் ஆச்சு, எல்லாமே ஆச்சு, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. சரி ஓகே, 280 இருந்தாலும் பரவாயில்லப்பா, ட்ரை பண்ணலாமே. 280 290 கொஞ்சம் செட்டில் ஆனா நல்ல ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா இந்தியா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணலாம் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் மோர் தென் 55 அன்பலிவபிள். ஏன்னா 2 பேருக்கும் கிரெடிட் கொடுத்தானோ, நீங்க போலாண்டுக்கும் கிரெடிட் கொடுத்தானோ, லயனுக்கும் கிரெடிட் கொடுத்தானோ. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க விளாண்டாங்க, அவங்க ஃபைட் பண்ணாங்க. தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு நம்ம கிரெடிட்டை கொடுத்துதான் ஆகணும். இந்தியன் போலர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் கேப்டன்ஷிப் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. டிராவிஸ் ஹெட் விக்கெட் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு எடுத்ததெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதாவது ஹெட் 2 இன்னிங்ஸும் வந்து இவ்வளவு சீப்பா அவுட் ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி நம்மளால நம்பவே முடியல. சோ ஒரு டிக் வேணா கொடுத்துடலாம் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப். ஓகே, இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்கப்பா. கரெக்டா அவர் வரும்போது பும்ரா போடுவாரு, கரெக்டா அந்த ஹிப் ஏரியால அந்த ஸ்டெம்புக்குள்ளே தான் நம்ம வைக்க போறோம், அதுக்கு மேல வந்து நம்ம வித்தே கொடுக்க போறதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அவர் அவுட் ஆகுனதெல்லாம் செம, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் விக்கெட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு பிளான்ஸுமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஸ்லோவா ஆனாலும் 55 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அவங்க பார்ட்னர்ஷிப்ல. நீங்க ஏன் அவ்வளவு ரன் அடிக்க விடுறீங்க? ஏன் ஒரு பாடி லைன் மாதிரி ட்ரை பண்ணலாம்ல? எவ்வளவு நேரம் அந்த டெய்லண்டர்ஸ்னால பாடி லைன் போடும்போது இப்படி விட்டு ஆட முடியும்? ஏதாவது ஒரு பால் இப்படி ஆவாங்க. ஆகாஷ் தீப் அவுட் ஆனார் பாத்தீங்களா, பேட் கமின்ஸ் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாரு. அந்த மாதிரி ஏதாவது ரோஹித் ட்ரை பண்ணிருக்கலாம். இங்கதான் ரோஹித்தோட கேப்டன்ஷிப் ஒரு சின்ன கில்லர் இன்ஸ்டிங் மிஸ் ஆகுன்றது வந்து என்னோட ஒரு கருத்து. சோ ஒண்ணுமே அவர் பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸ்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆஸ்திரேலியா வந்து லைக் அவங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். அந்த பிரிஸ்பேன் கேபா ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு 2021ல. எங்க 300 310 320 டார்கெட் எல்லாம் கொடுத்தா இவங்க சேஸ் பண்ற போறாங்கன்ட்டு அவங்க சேஃபர் சைட்ல நீங்க 6 ஓவருக்கு 6 ரன் விட்டாங்க. சோ 330 கிட்டத்தட்ட லீட் இப்ப வந்துருச்சு. இன்னும் அவங்க அவுட் ஆகல. நாளைக்கு மேபி இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் கூட டிக்ளேர் பண்ணி கொடுக்கலாம் 350 ரவுண்டா. ஏன்னா 350க்கு மேல வந்துருச்சுன்னா இந்தியா வந்து அந்த மேட்சை வின் பண்றது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா நம்ம பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே ஒரு ஹோப்ஸ் இருக்கும். கேபால நடக்கல, கேபால நடந்ததுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. கேபாவோட விக்கெட் வந்து ட்ரூவா இருந்துச்சு. எஸ், இந்த மெல்போர்ன் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒன்னும் போலர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகல. நியூ பால்ல கொஞ்சம் நிப்பு இருக்கு. கண்டிப்பா ஆஸ்திரேலியன் போலர்ஸ் அதை யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பாங்க. பட் அதனால இந்தியா வந்து பேட்டிங் ஆட முடியாது அந்த பிச்சிலன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்ககிட்ட நல்ல டிஃபென்ஸ் இருந்தா எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க விளாடலாம், லயன் மாதிரியோ இல்ல போலான் மாதிரியோ. பட் நீங்க ஷாட்ஸ் ஆடணும்னு நினைச்சு விளையாடும் போது பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்ல நீங்க அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட இன்னிங்ஸே எடுத்து பாருங்க, எந்தெந்த பிளேஸ்லாம் ஒரு ஷார்ட்ஸ் ஆடலாம் போது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆனாங்க. ஆனா இதே சர்வைவ் ஆகலாம். லாபிஷன்லாம் வந்து பாருங்க சர்வைவ் ஆகணும்னு சொல்லி ஆனாரு, அதனால 70 ரன்ஸ் அடிச்சாரு. லாபிஷன் சரியான கான்ட்ரிபியூஷன் இந்த டெஸ்ட் மேட்ச்ல. எனக்கு என்னன்னா ஒரு கவலைனா,
ஹெட்டை தூக்கிட்டீங்களேப்பா. ஆனா ஹெட்டுக்கு பதில் லேபர்ஸினி ஸ்மித் அடிச்சிட்டாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்கெட்ச் நம்ம இன்னொருத்தருக்கு போடும் போது இன்னொருத்தர் ஃபார்முக்கு வந்துட்டான், இன்னும் 2 பேர் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. ஸ்மித் ஆல்ரெடி ஃபார்முக்கு வந்துட்டாரு, அது பிரச்சனை இல்ல. பட் லேபர்ஸினி ஒரு மாதிரி அப்படி இருந்தாரு. அவரும் பாத்தீங்கன்னா இப்ப 2 இன்னிங்ஸ்ல 70 ரன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு இன்னிங்ஸ்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதாவது லாஸ்ட் மூமெண்ட்ஸ்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியாவும் சேஃபர் சைட்ல விளையாடுற மாதிரி தான் தெரிஞ்சது. எதுக்கு நம்ம லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆடிக்கிட்டு விக்கெட் விட்டுற போறோம், நம்மளும் டிராவை நோக்கி ஆடலான்ற மாதிரி தோணுச்சு. அட் சேம் டைம் ஆஸ்திரேலியாவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆன மாதிரி இருந்தது. மேபி நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு டிபிக்கல் ஆஸ்திரேலியா அப்படி கடைசி 10 நிமிஷம் டிக்ளேர் பண்ணிட்டு இந்தியா ஒரு மாதிரி அந்த ஒரு 3-4 டஃப் ஓவர்ஸ் ஆட விடுவாங்கன்னு நினைச்சேன். நடக்கல. ஆனா இந்தியாவுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 470 ரன்ஸ் அவங்க அடிக்கும் போதே I know it's very difficult for India to come into this match. But batting lo ஒரு நல்ல ஃபைட் from நிதிஷ் குமார் ரெட்டி and வாஷிங்டன் சுந்தர். ஜெய்ஸ்வால் செம்மையா ஆனாரு, கோலி ஒரு ஃபைட்டிங் நாக் விளையாடினாரு. ஸோ இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 359 நல்ல ஒரு ஃபைட். ஓகே, ஒரு நாள் ஃபுல்லா விளையாடினாங்க. அப்பயே ஆஸ்திரேலியா லைட்டா அப்படி புஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து ஆஸ்திரேலியா நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ரன் ரேட்ல அடிச்சுட்டு இந்தியாவுக்கு ஒரு 20 ஓவர் கொடுத்து ஒரு 450 475 டார்கெட் மாதிரி கொடுத்து ஒரு 20 ஓவர் இந்தியா கொடுத்து இன்னைக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்துடலாம், நாளைக்கு வந்து ரிமைனிங் பேலன்ஸ் அவுட் ஆகிடலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஃபயரா உள்ள இறங்கி செமையா போலிங் போட்டாங்க. சத்தியமா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சிராஜ் எல்லாம் வந்து இன்னைக்கு நல்லா போடுவாருன்னு. புரியுதா உங்களுக்கு? சோ அதுக்கு ஒரு கிரெடிட் நம்ம கொடுத்தே ஆகணும். இந்தியா வந்து நேத்தே நான் சொல்லியிருந்தேன் லைவ்ல, இந்தியா வின் பண்ணணும்னு நினைச்சு விளையாடினாதான் இந்த மேட்சை டிராப் பண்ண முடியும். டிராப் பண்ணணும்னு நினைச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த மேட்ச் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா தோத்துருவாங்கன்னு நான் என்னோட லைவ்ல கிளியரா நான் சொன்னேன். எக்ஸாக்ட்லி இந்தியா அந்த மைண்ட் செட்ல தான் வந்தாங்க. அது வந்ததுனாலதான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து அவங்க பிளான் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால ஆப்ஷனே இல்லாம அவங்க பிளான் பிக்கு போற மாதிரி, அதாவது சேஃபர் சைடு. இப்ப நாளைக்கு என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 90 ஓவர்ஸ் 85 ஓவர்ஸ் உங்களால ஈஸியா ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சை சேவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த விக்கெட்ல உங்ககிட்ட நல்ல டிஃபென்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் சர்வைவ். பட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்தியா சேஸுக்கு போவாங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எம்சிஜி மாதிரி ஒரு விக்கெட்ல டே 5ல சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. எனக்கு கூட உள் மனசுல இந்தியா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணா செம்மையா இருக்கும்ல, அது இருக்கும். பட் ஆனா ஒரு ரிவ்யூவரா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நான் வந்து பிராக்டிகலான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்ல முடியும். அந்த வகையில இட் வில் பி வெரி டஃப். மேபி ஒரு 10% சான்ஸ் கொடுக்கலாம், 10-15%. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ரோஹித் எப்படி ஒரு டெம்போ செட் பண்றாங்க ஓப்பனிங்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஓவர்ஸ் 80-85 ஃபார் நோ லாஸ், செம. இல்ல ஒரு 140 ஃபார் 130-35 ஓவர்ஸ். அதாவது லாஸ்ட் 30 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ரன் அடிக்கிற மாதிரி நீங்க கையில வந்து 8 விக்கெட் இருக்கா அப்படின்னும் போதுல யூ கேன் கோ ஃபார் இட். உங்க கையில ரிஷப் பண்ணிட்டு இருக்காரு, ஓகே, அண்ட் என்கேஆரும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா விளையாடுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால அந்த டார்கெட்டுக்கு போலான்னு தோணும். பட் நியூ பால்ல ஜஸ்ட் லைக் தட் அப்படி பேட்டை விட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 20-30 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேக்ஸிமம் 2 விக்கெட்டுக்கு மேல விடவே கூடாது. 2 விக்கெட்டுக்கு மேல விட்டுட்டாங்கன்னா இந்தியா வில் பி இன் ட்ரபிள். இதுதான் என்னோட ஒரு கருத்து. டெஃபினட்டா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை சேவ் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா பிஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூல செகண்ட், WTC பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா பொறுத்த வரைக்கும் WTC ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண போறாங்க பாகிஸ்தானோட. ஸோ அப்படின்னும் போதுல இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சும் டிரா ஆச்சுன்னா சிட்னில போற போக்க பார்த்தா வெதர் வந்து சரியே கிடையாது. ஸோ ப்ராபப்ளி அங்கேயும் 5 days டெஸ்ட் கிரிக்கெட் நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் மோஸ்டா டிரா வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேட்ச். ஸோ அப்படியே ஆச்சுன்னா 1 நாள் ஆச்சுன்னா யார் லாஸ்டா பிஜிடி வின் பண்ணா? இந்தியா தானே. ஸோ அவங்களுக்கு தான் அந்த டிராஃபி போகும். ஸோ மேக்ஸிமம் இந்தியா இதை நோக்கி தான் போவாங்க. அதனால இந்தியா வின் பண்ணணும்னா நாளைக்கு அந்த ஸ்டார்ட்டை பொறுத்து தான், நியூ பால சர்வை ஆகணும். ஏன்னா நீங்க போலாண்டு, ஸ்டார்க்கு, கமின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே விக்கெட் டேக்கர்ஸ், ஜெனுவன் விக்கெட் டேக்கர்ஸ். இங்க இந்தியால பும்ரா மட்டும் தான். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சிராஜ் வேணா ஒரு 3 விக்கெட் எடுத்துக்கலாம், பட் இஸ் நாட் அ ஜெனுவன் விக்கெட் டேக்கர். ஹானஸ்டா சொல்றேன், கரெக்ட் தானே? ஆகாஷ் தீப் நல்ல போலர் தான், எந்த பிரச்சனை. ஆனா பும்ரா லெவல் கிடையாது. பட் ஆனா அங்க அப்படி கிடையாது. கமின்ஸ் ஆன் இஸ் டே, ஸ்டார்க்கு ஆன் இஸ் டே, போலாண்ட் ஆன் இஸ் டே, இன் எம்சிஜி 3 பேருக்குமே சரக்கு இருக்கு. நியூ பால்ல சல்லு ஏத்தி ஒரு 2 விக்கெட் எடுத்தானா பேனிக் ஆயிடுவாங்க இந்தியா. புரியுதா உங்களுக்கு? அதனால அதிக ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ்திரேலியா வின் பண்றதுக்கு தான் இருக்கு, இந்தியா வின் பண்றதுக்கு குறைவா தான் இருக்கு. டிரா ஆகிறதும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஆஸ்திரேலியா வின்னுக்கும் சரி டிரா ஆகிறதுக்கும் சரி ரெண்டுமே ஈக்குவல் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன். இல்ல இப்படி சொல்லிடலாம், ஒரு 45-45 கொடுத்துடலாம். 10% இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் அவங்க என்ன மாதிரி செட் பண்றாங்க அந்த ஓப்பனிங்லன்றத பொறுத்து தான். ஸோ இட் வில் பி அ டஃப் டே 5. அதனால அதுல எந்த டவுட்டும் இல்லை, சூப்பரா இருக்க போகுது கண்டிப்பா. அதுலயும் எந்த டவுட்டும் இல்லை. ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பா எப்படியாவது வின் பண்ணி ஆகணும்னு சொல்லி போடுவாங்க. இந்தியாவும் பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம டஃப் கொடுப்போம்டா அப்படின்ற மாதிரி ஆடுவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. நாளைக்கு ஏதாவது மிராக்கிள் நடக்குதா, இல்ல இந்தியா சேஃபா ஆடி டிரா பண்ணிடுறாங்களா, இல்ல ஆஸ்திரேலியா வந்து செமையா போட்டு வின் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டே 4ஓட கிரிக்கெட்டை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்தியாவோட சூப்பரான ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? ஆஸ்திரேலியாவோட கம்பேக், அந்த பேட் கமின்ஸ்
அண்ட் லேபிஷனியோட பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், இந்த லாஸ்ட் வீக்கெட் இந்த ஒரு அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.